நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. இன்னைக்கு டே 29ல காலைல எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு 3 முட்டையை உள்ள விட்டுட்டு மொடா கோடி எடுத்துன்னு ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். அப்புறம் போன் ஒன்று வந்துச்சு, அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். இன்ட்ரோல பார்த்த மாதிரி ஐபோன் தான். இதை நான் இப்ப முடிவு பண்ணல, 4 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அமைஞ்சிச்சு. 4 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு செம்ம வருது. அப்புறம் நான் வாங்கின கலர் வந்து எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் தான். ஐபோன் வாங்கின சந்தோஷத்திலே போய் சார்ஜரும் கேஸும் வாங்க போனா ரேட்டு பட்ஜெட்டை தாண்டிடுச்சு. அப்புறம் ஜிம்மு கீழே ஒரு தெரிஞ்ச கடை இருந்ததுனால அங்க போய் பேரம் பேசி வாங்கிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கு போய் எனக்கு ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் தான். செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டுட்டு திரும்பி பார்த்தா சென்னை மேட்ச் வழக்கம் போல இன்னைக்கும் சில்லற வாங்க போறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு நறுக்கு 4 போசிங் போடலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போனா அரை மணி நேரம் வெளியே வரலையே. ஈச்சி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கெப்பாசிட்டி கேமராவோட கெப்பாசிட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க இருந்து நேரா பேட்மிண்டன் ஆட போயிட்டேன். எனக்கு தாக்க மேல தூக்கி கொடுங்க, நான் மந்த மேல அடிக்கிறேன். தூக்கு மேல தூக்குமுடா, மேல தூக்குமுன்னா கீழே போட்டுக்கிறீங்க. ஐயோ நேற்று மேலே அடிச்சு விட்டோமே, காண்டா திரும்பி போறோம். சரி சரி என்கிட்டே போடுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. நாட்டிக்கு அடி அணிங்க. ஓய் அவனுக்கு போட்டீங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு அடிச்சுட்டு செம்மையா ஐயோ சண்டால பாவி காலு மேல அடிச்சா எப்படி அடிக்கிறது? காலு மேல அடிச்சா நான் குளிய முடியாதுடா, தோப்பு அடிக்குதுடா. இந்த வாட்டி எனக்கு சர்வீஸ் பண்ண அடிக்கிறேன். போட 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 ஆடா சண்டால போய் வெளியே போட்டேடா. அடிக்கலாம்னு பார்த்து வெளியே இருந்தா வெளியே போட்டியா. ஒவ்வொன்னாதான் சர்வீஸா கரெக்டா சர்வீஸ் பண்ற மாப்பிள்ள கரெக்டா பண்ணிட்டு சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சா ஐயோ பாயிண்ட் போயிடுச்சு.